சைவ அனுஷ்டான அடிப்படையிலான கிரியைகள் விரிவாக்கத்தை முறையாக திருமடங்களில் அல்லது திருமடங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய சிவாகம முறைப்படி இருக்கக்கூடிய அனுஷ்டானங்களை விரிவாக கண்டுகொண்டு இது அடிப்படையில் இருக்கக்கூடிய சில கிரியைகள் மட்டுமே. முதலாவதாக அனுஷ்டானத்திற்கு தேவையானது பஞ்சபாத்திரம், ஒரு தட்டு, திருநீர்ப்பை, தூய்மையான நன்னீர், ஒரு சிறிய தேவையான அளவு ஒரு செம்பில் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலாவதாக வட திசை நோக்கி அல்லது காலையில் கிழக்கு திசை நோக்கியும் மாலையில் வடக்கு திசை நோக்கியும் அமர்தல் வேண்டும். கிழக்கு என்பது உலக செல்வங்கள் பெறுவதற்காகவும், வடக்கு என்பது ஞான செல்வத்தை பெறுவதற்காகவும் அமர்ந்து செய்ய வேண்டிய முறை. அமரும் பொழுது இப்படி பத்மாசனத்தில் அமர்ந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக திருநீற்று பையிலே உத்தூரணமாக முதல் விபூதியை பூசிக்கொள்ள வேண்டும். நெற்றி, கண்ட குழியிலிருந்து கொப்புள் வரைக்கும், பிறகு தோள்பட்டையிலிருந்து மணி கட்டு வரைக்கும் உத்தூலனமாக பூசிக்கொள்ள வேண்டும். உத்தூலனமாக பூசிக்கொள்ள வேண்டும். மேலிருந்து கீழாக தரித்து கொள்ள வேண்டும். கீழிருந்து மேல் எடுப்பது துறவு நிலையை சார்ந்தவர்களுக்கு உட்பட்டது. எனவே நாம் உலகியலை சார்ந்தவர்கள் மேலிருந்து கீழாக பூசிக்கொள்ள வேண்டும். பிறகு பாத்திரத்தை தூய்மை செய்ய வேண்டும். தாடனம், ஒரு சுட்டு விரலாலே இப்படி தட்டி இந்த முத்திரையினாலே இந்த துளை வழியாக வல இட நெற்றிக்கண்ணால் காணுதல் வேண்டும். பாத்திரம் தூய்மை அடைந்ததாக பாவித்துக் கொள்ள வேண்டும். இந்த பாவனை செய்ய செய்ய நமக்குள் ஏற்படும். இதை செய்து முடித்துவிட்டு நீரினை கொண்டு சிறிதளவு நீரினை கொண்டு இதிட தூய்மை செய்ய வேண்டும். அஸ்திராய் உம்பட் என்று சொல்லி நீரினை இப்படி தெளித்துக் கொள்ள வேண்டும். பிறகு நாம் நம்முடைய வழிபடுகின்ற கடவுள் முழுமுதற் கடவுளாய் சிவபரம்பொருளை தியானித்துக் கொண்டு பெருமானுடைய நாமத்தை எண்ணிக்கொண்டு முதலாவது விநாயகப் பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். விநாயக முத்திரையை கொண்டு ஓம் மகாகணபதியே நம, ஓம் மகாகணபதியே நம, மகாகணபதியே நம என்று விநாயகப் பெருமானை 3 முறை கொட்டி கொண்டு ஒரு விநாயகர் தோத்திரத்தை சிந்தித்துக் கொள்ளலாம். பிற்பாடு அதை தொடர்ந்து குரு வணக்கம், நமக்கு உபதேச குரு ஆக நின்று உபதேசம் அளித்தருளிய குருநாதனை எண்ணி ஓம் சிவகுருவே நம, ஓம் சிவகுருவே நம, ஓம் சிவகுருவே நம என்று குருநாதனை எண்ணிக்கொண்டு பிற்பாடு சங்கற்பம். சங்கற்பம் நமக்கு வடமொழியில் இருக்கின்றது. ஓம் சமஸ்த துரிய செய்த்வாரா என்று சொல்லப்படுகின்ற 2 வரையில் இருக்கும். முடிந்தால் அதை மனனம் செய்து கொள்ளலாம். இல்லை அந்த பாடலுடைய அந்த தொடருடைய கருத்துக்களை எண்ணிக்கொள்ளலாம். எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானே, நான் செய்கின்ற அனுஷ்டானத்தினுடைய பயனாக என்னுடைய வினை பொடி ஆகுக, சாம்பல் ஆகுக என்று எண்ணிக்கொண்டு நம்முடைய வழிபடுகின்ற கடவுளாகிய முழுமுதற் பரம்பொருளாய் சிவபரம்பொருளை எண்ணிக்கொண்டு இந்த சங்கற்பத்தை நிறைவு செய்து கொண்டு பாத்திரத்தை எடுத்துக்கொண்ட நீரினை பஞ்சபாத்திரத்தில் வேண்டுகின்ற அளவு கூற்றிக்கொள்ள இறுதியாய ஓஷட் என்று சொல்லி நீரினை நிரப்பிக்கொள்க. பிற்பாடு இந்த முத்திரையினாலே அந்த நீரில் இருக்கக்கூடிய அசுத்தத்தை நீங்குமாறு அஸ்திராயும்பட் என்று சொல்லிக்கொண்டு நீரை எடுத்து தெளித்துக் கொள்ளலாம். அஸ்திராயும்பட் முன்னமே தெளிச்சிட்டோம், வேணுனாலும் மறந்துட்டா அப்பவும் தெளிச்சுக்கலாம், தவறில்லை. அஸ்திராயும்பட் என்று சொல்லிக்கொண்டு புருவ மத்தியிலே இருக்கக்கூடிய அமிழ்தம் என்று சொல்லப்படுகின்ற அமிழ்த நீரை இந்த குக்கி போன்ற இந்த முத்திரையினாலே இவ்வாறு கொண்டு வந்து ஹிருதயாய ஊஷட் என்று பஞ்சபாத்திரத்திலே அப்படி ஒடுக்கி கொள்ள வேண்டும். ஒடுக்கி கொண்ட பிற்பாடு இந்த முத்திரையினாலே மோதிர விரல் கட்டை விரலை சேர்த்து வைத்த முத்திரையினாலே வலது கண் இடது கண் நெற்றிக்கண்ணை தொட்டு இந்த துளையின் வழியாக முதலில் வலது கண்ணால் சூரிய கண் வலது கண் அப்படி சூரிய கண்ணால் வெப்பப்படுத்தி, நெற்றிக்கண்ணால் எரியூட்டி, சந்திரனுடைய கண்ணால் குளிர்விக்கும்படியாக அந்த நீரினை தூய்மை செய்யும் முகத்தானாக செய்து கொண்டு மீண்டும் தாடனம் செய்து இவ்வாறு மூடிக்கொள்க. பிற்பாடு தாளத்திரையை 3 முறை செய்து சோடிகா முத்திரை என்ற முத்திரையிலே 8 முறை 8 திக்கு பாலர்கள் எழுந்துள்ள செய்யும். முதல்ல கிழக்கு, அப்புறம் தென்கிழக்கு, தெற்கு, தென்மேற்கு, மேற்கு, வடமேற்கு, வடக்கு, ஈசானமுனை என்று சொல்லுவோம் வடகிழக்கு, இவ்வாறு சுண்டிக்கொண்டு அவகுண்டனம் என்று சொல்லப்படுகின்ற முத்திரையால் இவ்வாறு சுழித்து கொண்டு தேனு முத்திரையை காட்டி அமிர்தம் சென்று விட்டதாக பாவித்து மீண்டும் இவ்வாறு மகாமுத்திரையினால் இவ்வாறு மூடிக்கொண்டு அந்த நீரினை வலதிலிருந்து இடது பக்கம் ஒரு 3 முறை இப்படி நகர்த்தி அந்த நீரினை மேலே புரோட்சனம் செய்து கொண்டு காலையில் செய்யும் பொழுது அஸ்தர தேவருக்கு சுவாகா செய்தல் வேண்டும். எனவே
இவ்வாறு கையை இப்படி வைத்துக்கொண்டு மாலை நேரத்தில் அவ்வாறு தேவையில்லை. எனவே காலை ஒருவேளை மட்டும் அஸ்தர தேவருக்கு செய்யலாம். இவ்வாறு கையை தட்டில் வைத்துக்கொண்டு மேலிருந்து இவ்வாறு நீரிடை விட ஓம் அஸ்திராய ஸ்வாகா, ஓம் அஸ்திராய ஸ்வாகா என்று 2 முறை சொல்லி அந்த அஸ்திர தேவர் ஜபம் யாரும் பார்க்காத வண்ணம் கையை இப்படி மூடிக்கொண்டு இங்கிருந்து 11 முறை ஜபம் அஸ்திராய நம, 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 அஸ்திராய நம என்று இங்கு வைத்து ஜபித்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு 11 முறை ஜபித்த பிற்பாடு மீண்டும் நீரை எடுத்துக்கொண்டு ஓம் அஸ்திராய ஸ்வாகா என்று அந்த நீரிலே விட வேண்டும். நீரை வாங்கி இவ்வாறு விடக்கூடாது. தட்டிலே இவ்வாறு கையை வைத்துக் கொண்டுதான் அஸ்திராய ஸ்வாகா என்று சொல். பிற்பாடு இது செய்ததுக்கு அப்புறம் மீண்டும் நீரை உள்ளங்கையில் ஊற்றி இந்த இடத்தில் நீரினை பருக வேண்டும். ஓம் ஆம் ஆத்ம தத்துவாய ஸ்வதா என்றும் பிற்பாடு கவச்சாயனம் என்று கையை துடைத்துக் கொள்ள வேண்டும். ஓம் ஈம் வித்யா தத்துவாய சுதா, மீண்டும் கவச்சாயனம் என்று கையை துடைத்து ஓம் ஊம் சிவதத்துவாய சுதா, கவச்சாயனம் என்று கையை துடைத்து பிற்பாடு உதட்டினை தூய்மை செய்து கொள்ள வேண்டும். கட்டை விரலால் 2 முறை கவச்சாயனம். இது மனதுக்குள்ளே சொல்லிக் கொண்டோம். கவச்சாயனம் கவச்சாயனம கவச்சாயனம் என்று சொல்லி இந்த முத்திரையினாலே இந்த அணிவிரல் பெருவிரல் கட்டை விரல் முத்திரையினாலே கீழுதடு வலது நாசி இடது நாசி, வலது கண் இடது கண், வலது காது இடது காது, பிற்பு கொப்புள், மார்பு, வலது தோள்பட்டை இடது தோள்பட்டை, உச்சியிலே இவ்வாறு தொட்டு அந்த தொடுகின்ற தானங்களுக்கு மந்திரங்கள் உண்டு. அவ்வாறு மனனம் செய்ய நமச்சிவாய் என்று சொல்லி கொண்டு தொட்டு கொண்டு மேலே 2 கை வைத்து தாளத்திரையும் செய்து கொள்ள வேண்டும். 3 முறை தட்டி சோடிகா முத்திரை பஞ்சபாத்திரத்துக்கு செய்தது போல 8 முறை அவ்வாறு சுட்டி கொண்டு அவகுண்டனம் செய்து கொண்டு கையை ஒரு துளி நீர் விட்டு கவச்சாயனம் என்று துடைத்துக் கொள்ள வேண்டும். கையை துடைக்கும் பொழுது கரநியாசம் செய்யும் பொழுது மேலே 2 முறை அடியில் 2 முறை, பிற்பாடு வலது கையில் 1 முறை வலது அடிகையில் 1 முறை, பிற்பாடு இடது கையில் 2 முறை மேலே 2 முறை கீழே 2 முறை என்று கவச்சாயனம் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது திருநீற்று தாரணம். இப்பொழுது திருநீரை தரித்துக் கொள்ள போகின்றோம். திருநீரை மிருகமுத்திரையாலை இவ்வாறு எடுத்து வேண்டும் அளவு திருநீரை இடது கை உள்ளங்கையில் இட்டுக் கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் இது சாம்பல், இனிமேல் தான் திருநீராக மாறப்போன்றது. திருநீர் நீர் குழைத்து தரிக்கும் பொழுது அந்த திருநீர் வெறும் சாம்பலாக இருக்க வேண்டும். கோயில் பிரசாதமாகவோ அல்லது கோயிலில் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண விபூதியாகவும் இருக்கக்கூடாது. அது ஏற்கனவே முன்னமே சுவாமி சன்னதிக்கு போயிட்டு தூய்மையாயிரும். எனவே தான் தூய்மை ஆக்கிறதுக்கு தான் தண்ணி குழைக்கிறோம். அதனால அவ்வாறு இது பிரசாதமாக இருக்கக்கூடாது. வெறும் திருநீராக இருக்கணும், விபூதியாக இருக்கணும். எனவே அந்த திருநீரை இடது கை உள்ளங்கையில் போட்டு வலது கையால் மூடி ஏதேனும் ஒரு தோத்திரத்தை தியானித்துக் கொள்க. மந்திரமாவது நீரோ அல்லது ஏதேனும் ஒரு பாடலை திருநீற்று சம்பந்தமுடைய கங்காளன் புசும் போன்ற நீற்றினுடைய பெருமைக்குரிய பாடல்களை தியானித்துக் கொண்டு ஓம் நிவர்த்திகளாயே நம, ஓம் பிரதிஷ்டாகளாயே நம, ஓம் வித்யாகளாயே நம, ஓம் சாந்திகளாயே நம, ஓம் சாந்தி அதீதகளாயே நம என்று சொல்லப்படுகின்ற இந்த 5 மந்திரங்களை மனனம் செய்து கொள்ளணும். இந்த மந்திரங்களை சொல்வதனால்தான் இந்த திருநீர் சிவபெருமானுடைய மேல் இருக்கக்கூடிய திருநீராக ஆக்கப்படும். அவ்வாறு பிற்பாடு தாடனம் செய்து மூடிக்கொண்டு 3 கண்களால் நீரை பார்த்து மூடிக்கொண்டு நீரை எடுத்து இடது கைக்கு பின்னாலே அஸ்திராய கவச்சாய உம்பட் என்று அந்த நீரினை இப்படி லேசாக அள்ளி எடுக்கக்கூடாது. லேசாக இப்படி தொட்டு கவச்சாய உம்பட் என்று சொல்லி பிற்பாடு அந்த பஞ்சபாத்திரத்தில் செய்தது போல அந்த அமிர்த நீரை எடுத்துக்கொண்டு வந்து ஹிருதயாய ஓஷட் என்று சொல்லி வலது கண் இடது கண் நெற்றி கண்ணால் தொட்டு 3 முறை கண்களால் பார்த்து தாடனம் செய்து அவகுண்டனம் தாளத்திரையும் அவகுண்டனம் செய்து கொள்ள வேண்டியதுதான். செய்துட்டு இப்போ ஈசானமூர்த்தாய நம, தத்புருஷாய நம, அகோர ஹிருதயாய நம, வாமதேவியாய நம, சத்யோஜாத மூர்த்தாய நம என்று சொல்லி சிகாய நம, சிரசாய நம, நேத்ரோபியாய நம, ஹிருதயாய நம என்று பஞ்சகலா பிரம்ம மந்திரங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு வலது தொடையிலே வைத்து திருநீற்று பதிகம் முழுவதுமாக தெரிந்தால் பாராயணம் செய்வது மிகவும் உசிதம். எனவே மந்திரமாவது முதலாக ஆற்றாடோடைய மீறாக திருநீற்று திருப்பதிகத்தை எண்ணிக்கொண்டு இப்பொழுது நீற்றிலே நீரை சேர்க்கும் வண்ணமாக முதலாவது ஆள்காட்டி விரலுள் பஞ்சபாத்திரத்திற்குள் விட்டு ஒரு சொட்டை எடுத்து சிவாய நம என்று சொல்லி நீர் தெளித்துக் கொள்ள வேண்டும். பிற்பாடு 3 விரலால் பஞ்சபாத்திரத்திற்குள் விட்டு சுண்டு விரலால் அந்த நீரை கொண்டு வந்து சேர்த்து கொள்ள வேண்டும். பிற்பாடு இந்த கரண்டியினால் எடுத்து நீரினை வேண்டுகின்ற அளவுக்கு அணிவிரலால் குழைத்து கொள்ள வேண்டும். திருநீரை குழைக்கும் பொழுதே அழகாகவும் நிதானமாகவும் குழைத்துக் கொள்ள வேண்டும், சிந்தாமல். இந்த 3 விரல்கள் மட்டுமே படுமாறு கட்டை விரலும் இந்த சுண்டு விரலும் வெளியே இருக்க வேண்டும். கவச்சாய நம சிவசிவா என்று சொல்லி குழைத்து கொண்டு
வேண்டுங்கள் நீரை குழைத்துக் கொண்டு உச்சியில் 3 முறை ஓம் ஈசானமூர்த்தாய நம, ஈசானமூர்த்தாய நம, ஈசானமூர்த்தாய நம, தத்புருஷ பக்தராய நம, தத்புருஷ பக்தராய நம, தத்புருஷ பக்தராய நம என்று 3 முறை. பிற்பாடு மார்பிலே ஓம் அகோர ஹிருதயாய நம, அகோர ஹிருதயாய நம, அகோர ஹிருதயாய நம 3 முறை. பிற்பாடு வாமதேவ குஹ்யாய நம ஒரே ஒரு முறை. பிற்பாடு சத்யோஜாத மூர்த்தாய நம வலது முட்டி இடது முட்டி. மீண்டும் எல்லா இடத்துக்கும் சத்யோஜாத மூர்த்தம் தான். காது சத்யோஜாத மூர்த்தாய நம, 2 தோல் சத்யோஜாத மூர்த்தாய நம, தோள்பட்டை சத்யோஜாத மூர்த்தாய நம, சத்யோஜாத மூர்த்தாய நம. பிற்பாடு சத்யோஜாத மூர்த்தாய நம, சத்யோஜாத மூர்த்தாய நம, சத்யோஜாத மூர்த்தாய நம, சத்யோஜாத மூர்த்தாய நம. 2 விழாயிரம் சத்யோஜாத மூர்த்தாய நம. பின்னால் கீழே அடியில சத்யோஜாத மூர்த்தாய நம, அப்புறம் கழுத்துல சத்யோஜாத மூர்த்தாய நம என்று சொல்லி திருநீற்றை எடுத்து வலது கை உள்ளங்கையில் விட்டு இடது கையில் வாங்கி மீண்டும் வலது கையில் வாங்கி இப்படி கும்பமுத்திரை போல தலைகீழாக பிடித்து கொள்ள வேண்டும். ஓம் ஈசானமூர்த்தாய நம, தத்புருஷாய நம, அகோர ஹிருதயாய வாமதேவாய நம, சத்யோஜாத மூர்த்தாய நம என்று 2 முறை சொல்லி இந்த நீரினை எடுத்து தமக்கு மேலே அந்த ஆற்றலை ஏற்றிக்கொள்வதாக பாவித்துக் கொள்ள வேண்டும். ஓம் சிவோகம். இப்பொழுது கைகளை இதிலே கழுவிக்கொள்ளலாம். நிதானமாக அந்த தேவையான அளவு நீரை ஊற்றி கையை தூய்மை செய்து கொண்டு நல்ல உலர்ந்த துணியிலே கையை துடைத்துக் கொள்ள வேண்டும். துடைத்து கொண்டு இப்போ சிந்திருக்கக்கூடிய நீற்றினுடைய ஆற்றலை எல்லாம் நம்ம ஒடுக்கி கொள்ளணும். அதுக்கு ஒரு முத்திரை இருக்கு, கிரியை. ஒரு தடவை தாளத்திரயம் இவ்வாறு செய்து சுண்டி இவ்வாறு எடுத்து அந்த ஆற்றல் பூராம் எனக்குள் ஒடுங்குவதாக பாவனை செய்து கொள்ள வேண்டும். நாள்பட உணர்வுக்குள் ஒன்றி நிற்கும். இவ்வாறு செய்து தாளத்திரயம் பண்ணி தனக்குள் ஒடுங்கியதை பாவித்துக் கொள்ள வேண்டும். பிறகு நீரை எடுத்து உள்ளங்கையில் இட்டு அருகே வந்து புருவம் 2ஐயும் சுழித்து அந்த திருநீர் சாம்பலாகும் பொழுது என் வினை சாம்பலாகிவிட்டது என்று எண்ணிக்கொண்டு வலது காலை இவ்வாறு நகர்த்தி வலது பெருவிரல் அந்த விரலுக்கு நடுவுல அந்த நீரை ஒழுக விட்டு விட வேண்டும். பிற்பாடு மீண்டும் நீரை எடுத்து இறைவனுடைய அருளை சுவாசித்துக் கொள்வதாக என்று சொல்லி கவச்சாயனம் என்று சொல்லி கையை கழுவி நீரை மாற்றிவிட வேண்டும். இந்த நீரை ஊற்றிவிட்டு பிரிதொரு புதிய நீரை ஊற்றிக்கொள்ள வேண்டும். ஹிருதயாய ஔஷட் என்று ஊற்றிவிட்டு முன்பு செய்த போலவே மீண்டும் செய்ய வேண்டும். அந்த அமிர்த நீரை கொண்டு வந்து ஹிருதயாய ஔஷட் சொல்லி அஸ்திரதேவருக்கு சுவாகா தர வேண்டாம், ஒரு தடவை கொடுத்துட்டா போதும். அப்புறம் மீண்டும் 3 முறை உட்கொள்ள வேண்டும். கவச்சாயம் என்று சொல்லிக்கொண்டு பிராணாயாமம் செய்து கொள்ள வேண்டும். பிராணாயாமம் வலது கட்டவரல் வலது நாசியை அமைத்திக் கொள்ள வேண்டும். இந்த சுட்டு விரல் இந்த புருவமதியில் இருக்க வேண்டும். நடுவிரல் உள்ளே மடங்கி இருக்க வேண்டும். சுண்டு விரல் மேலே நோக்கி இருக்க வேண்டும். மோதிர விரல் இடது நாசி அடைத்துக் கொள்வதற்கு. இப்பொழுது 2 நாசி அடைத்து விட்டால் உயிர் மேலே சென்று விடும் என்பதால் வலது நாசியை மட்டும் அடைத்துக் கொண்டு இடது நாசியை விட்டு விட வேண்டும். இடது நாசியிலே முதலில் காற்றை சுவாசிக்க வேண்டும். அதற்கு மந்திரங்கள் உண்டு. அந்த மந்திரங்கள் இப்பொழுது தேவையில்லை. சிவசிவ என்று சொல்லி மூச்சை உள்ளே மெதுவாக இழுத்துக் கொள்ள வேண்டும். மூச்சினை 2 தொலைகளையும் அடைத்துக் கொண்டு முடிந்தவரை நிறுத்தி கொண்டு சுவாமியினுடைய மந்திரத்தை ஜெபித்துக் கொண்டு வலது நாசியிலே மெதுவாக விட வேண்டும். அதே போல் வலது நாசியில் உள்ளே எடுக்கொண்டு நிறுத்திக் கொள்ள வேண்டும் முடிந்தவரை. இடது நாசி இவ்வாறு 3 முறை 7 முறை பயிற்சியின் வண்ணம் 21 முறை கூட செய்யலாம் என்பது விதி. எனவே இவ்வாறு செய்து முடித்த பிற்பாடு இந்த பிராணாயாமம் முடிந்து கைகளினாலே இவ்வாறு வலது காதை மூடிக்கொண்டு மீண்டும் கரண்டியினாலே அந்த நீரை ஊற்றி கவச்சாயனம என்று கையை கட்டாயம் துடைத்துக் கொள்ள வேண்டும். மூக்கை தொட்டு விட்டதால் கடை துடைத்து விட்டு இப்பொழுது அடுத்தது கரண்யாசம் அங்கன்யாசம். இப்பொழுது கரண்யாசம். இந்த கரத்தையும் அங்கத்தையும் சிவ கரங்களாக ஆக்கக்கூடிய எளிமையான முறை.
முதலாவதாக இது அடிப்படை, இதுக்கு விரிவம்லாம் உண்டு. ஆனால் அடிப்படையில் எளிமையாக தெரிந்து கொள்வதற்கு எளிமையாக ஓம் ஈசான மூர்த்தாய நம, தத்புருஷ உத்தராய மகோர வாமதே சத்யோஜத மூர்த்தாய நம, இவ்வாறு ஒரு 3 முறை அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டு இந்த கரங்களெல்லாம் இறைவனுடைய அருள் பெறுக என்று பாவனை செய்து கொண்டு 3 முறை முன்னால் கவச்சாய நம என்று, பின்னால் கவச்சாய நம என்று சொல்லி கவச்சாய நம கவச்சாய நம என்று பாவனை செய்து கொள்ள வேண்டும். அப்புறம் அங்கங்களை தொட்டு சிவபாவங்களாக ஓம் இந்த முத்திரையை கொண்டு தொப்புள், மார்பு, உச்சி, கண், வலது தோல், இடது தோல், வலது முட்டி, இடது முட்டி, ஹிருதயம், பின்னால் செய்து கொள்ள வேண்டும். செய்து கொண்டு சிவதேகங்களாக மாறியதாக பாவித்துக் கொண்டு இந்த ஒவ்வொரு தனங்களுக்கும் அந்த மந்திரங்கள் உண்டு. சிரசு, சிகம், இருதயம், நேத்திரம் எல்லாம் உண்டு. அதெல்லாம் சொல்லி பண்ணணும். முதல்ல இதை செய்து கொண்டு அப்புறம் அதை மனனம் செய்து கொள்ளலாம். அப்புறம் தியானிக்கணும். பெருமான் இது ரொம்ப முக்கியம். இதுதான் அக வழிபாடு. நெஞ்சுக்குள்ளே நம் உயிருக்குள்ள பெருமான் இருக்கிறதாக பாவித்து கொண்டு முடிந்த அளவுக்கு எவ்வளவு தூரம் தியானம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மீண்டும் நீரை மாற்றிக்கொள்ளலாம். இல்லைன்னா அதே நீரில் ஹிருதயாய ஊஷட் என்று சொல்லி அந்த முன்னம் செய்த அதே அங்கங்கள் தான். ரொம்ப எளிமை. அதே தான் 4 முறை திரும்பி வரும். இவையெல்லாம் செய்து கொண்டு 3 முறை நீரை உட்கொண்டு எல்லாம் செய்து கொண்டு இவ்வாறு முன்னம் செய்ததே தான் அதாவது அப்படி மீண்டும்லாம் செய்து கொள்ளலாம். செய்து கொண்டு கையை கொடுத்து கொண்டு குருநாதர் நமக்கு உபதேசம் கொடுத்த குருநாதரை எண்ணிக்கொண்டு 108 முறை பஞ்சாட்சரத்தை ஜபிச்சிடணும். அந்த மாலை இருந்ததுன்னா பொருள் வேண்டுமென்றால், உலகியல் வேண்டுமென்றால் உள்ளே இழுக்கணும். இல்லை அருளியல் தான் வேணும்னா இப்படி வெளியே இழுத்து கொள்ளலாம். குருநாதன் எப்படி பஞ்சாட்சரத்தை உபதேசித்தாரோ அதே வண்ணம் 108 முறை துண்டை இட்டு மறைத்து கொண்டு பூஜை பண்ணி அந்த பஞ்சாட்சரத்தை சொல்லிட்டதுக்கப்புறம் மறுபடியும் அதே தான் இந்த ஹிருதயாய ஊஷட்டு இப்போ நம்ம சொன்ன அதே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடணும். பண்ணி முடிச்சுட்டு 3 முறை தண்ணியை உட்கொண்டுட்டு வாயை தொடச்சிக்கொள்ளணும். தனங்களை எல்லாம் தொட்டு கொள்ளணும். தொட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் கவச்சாயனவன் கையை தொடச்சிட்டு இந்த பத்மாசனத்திலேருந்து வெளியே வந்து இந்த கரண்டில் இருக்கிற நீரை எடுத்து கொஞ்சம் தட்டில் இட்டு அந்த நீரை தனக்குள்ள ஆவாகனம் பண்ணுவதாக பாவித்து பூரித்து கொண்டு உள்ளே உட்கொண்டுட்டு பஞ்சபுராணத்தை பாடி மேலே எழுந்து வடதிசையிலிருந்து கிழக்கு திசையை பார்த்து இந்திரனுக்கு ஒரு நமஸ்காரம், அப்புறம் அக்னிக்கு ஒரு நமஸ்காரம், யமனுக்கு ஒரு நமஸ்காரம், நிருதிக்கு ஒரு நமஸ்காரம், வாயுவுக்கு ஒரு நமஸ்காரம், வருணனுக்கு ஒரு நமஸ்காரம், குபேரனுக்கு ஒரு நமஸ்காரம், ஈசானனுக்கு ஒரு நமஸ்காரம் என்று சொல்லி வடக்கு கைலாயம், எனவே கைலை பெருமானை நோக்கி நமஸ்காரமாக சொல்லி பாவித்து சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி கொள்ள வேண்டும். அப்புறம் நீரை வந்து கால்படாத இடத்துல செடியில ஊற்றி கொண்டு நம்முடைய அனுஷ்டானங்களை நிறைவு செய்து கொள்ளலாம். இவ்வாறு காலை மாலை 2 தினத்திலும் செய்வது ரொம்பவும் சிறப்புக்குரியது. காலையில் மட்டும்தான் அஸ்திர தேவருக்கு சுவாகா செய்யணும், மாலை நேரத்தில் தேவையில்லை. எனவே அவ்வாறு செய்து கொண்டு இடைவிடாமல் இதை செய்து கொள்ள வேண்டும். உடம்புக்கு முடியல அப்படின்னா சுடுதண்ணியை வச்சு குளிச்சு செய்யலாம். இல்லை அதுவும் முடியலன்னா ஈரத்துண்டால சுடுதண்ணியை வச்சு ஈரத்துண்டால தொடச்சிட்டு நீர் எடுத்து கங்கை ஸ்நானமாக பாவித்து கொண்டு செய்து இருந்த இடத்திலே செய்து கொள்ளலாம். அனுஷ்டானமும் சிவபூஜையும் விடாமல் தொடர்ந்து செய்ய வேண்டும். திருச்சிற்றம்பலம்.